பள்ளத்தூர் என்ற ஊர்ல சுப்பன்ற உழவன் இருந்தான். அவன் தன் மனைவி என்ன சொன்னாலும் செய்வான். அவன் வீட்டில் தன் மனைவியுடன் அவனுடைய அம்மாவும் இருந்தாங்க. அவனுடைய அம்மாவுக்கும் அவளுக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. உடனே அவள் தன் கணவரை கூப்பிட்டு, உங்க அம்மாவை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருங்க, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. சரி, நீ சொல்ற மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவில்லாதவனும் சொல்றான். நீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் காட்டுக்கு நடுவுல விட்டுட்டு வாங்க, அங்க இருக்கிற மிருகம் அவங்கள கொண்டு தின்றும், ஊர்ல இருக்கவங்களுக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொன்னான். அவனும் அவங்க அம்மாட்ட போய், எவ்வளவு நாள் தாமா நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்ப, வா உன வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி இருக்காங்க. அப்ப மருமக என்ன செய்யறா, தன் கணவருக்கு ஒரு டிஃபன்ல பால் சோறும் மாமியாருக்கு களிமண் சோறும் கட்டி கொடுத்து விடுறா. அவனும் தன் அம்மாவை கூட்டிட்டு நடுக்காட்டுக்கு போயிட்டான். இதுதான் சரியான இடம், விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, வாமா ரொம்ப களைப்பா இருக்கு, 2 பேரும் தூங்குவோம் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மாவும் படுத்து நல்லா தூங்கிடுறா. அவ தூங்குனதை பார்த்த அவன் பால் சோறுக்கு பதிலாக தன்னுடைய களிமண் சோறை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சிறிது நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறா. தன் மகன் இல்லாததை தெரிஞ்ச உடனே அழுது கத்துறா. அப்போ அவளுடைய அழுகுரல் கேட்டு அங்கே ஒரு தேவதை வருது. அந்த தேவதைகிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறமா அந்த தேவதை இது என்ன டிஃபன்ல அப்படின்னு சொல்லி கேட்குது. பால் சோறு அப்படின்னு அவ சொல்றா. வா நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா அவளை இளம் பெண்ணாக மாற்றி விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொடுத்து வழி அனுப்பி வைக்குது அந்த தேவதை. இதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுறான் மகன். எப்படிமா இதெல்லாம் உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னோடனே நடந்ததெல்லாம் அவ சொல்றா. அதை பார்த்து பொறாமையில பொங்குறா மருமக. தன் அம்மாவும் இதே மாதிரி இளமையா மாறணும்னு நினைக்கிறா. உடனே அம்மாவை வரவழைச்சு தன் கணவர்கிட்ட, உங்க அம்மாவை எங்க கூட்டிட்டு போய் விட்டீங்களோ அதே இடத்துல விட்டுட்டு வாங்க, ஆனா அங்கிருந்து வந்துடாதீங்க, ஒளிஞ்சு நின்று பாருங்க, எங்க அம்மாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஒரு டிஃபன்ல களிமண் சோறும் ஒரு டிஃபன்ல பால் சோறும் செஞ்சு கொடுக்குறா. அவன் அதே மாதிரி செய்யும் போது அவன் களிமண் சோறுக்கு பதிலாக அவனுடைய பால் சோறவை எடுத்துட்டு வந்துடுறான். ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பாக்குறான். அதே மாதிரி அவனுடைய மாமியார் எந்திரிச்சு அழுகிறா. அதை கேட்டுட்டு தேவதை வருது. அதே மாதிரி இந்த டிஃபன்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோடனே அவ பால் சோறு அப்படின்னு சொல்றா. அதை திறந்து பார்த்தா களிமண் சோறு தான் இருக்கு. அதை பார்த்த தேவதை கடும் கோபம் கொள்ளுது. உடனே நீ வீட்டுக்கு போய் சேரங்குள்ளையும் கழுதையா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளுடைய கால்கள் 2 கழுதையா மாறுது. அதுக்கப்புறமா கைகள் 2 கழுதையா மாறுது. வீட்டுக்கு வந்து சேரங்குள்ளையும் முழு கழுதையா மாறிடுறா. வாசல்ல கழுதை கத்துற சவுண்டு கேட்டு அவ வெளியே வந்து பாக்குறா. அவன் கணவர்கிட்ட இந்த கழுதை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதற்கு அவன், வர வர மாமியா கழுத போல ஆனாள் என்று நடந்ததையெல்லாம் சொன்னான்.